ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு என் மகன் குலோப் ஜாமுன் வேணும்னு கேட்டியா? ஆனால் ஏற்கனவே பாக்கெட் வாங்கினது வீட்டில் இருந்துச்சு. சரி செஞ்சு தான் கொடுப்போமே அப்படின்னு 2 பாக்கெட் எடுத்து உடச்சி கொட்டியாச்சு. 777 பிராண்ட் வாங்கியிருந்தோம். ஆனால் பை 1 கெட் 1 ஃப்ரீ இருக்குமே, அந்த இதில் வாங்கி கொட்டி பாலை ஊற்றி பிசைய ஆரம்பித்தாச்சு. நீங்களும் பால் ஊற்றி தான் பிசைங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் கொடுங்க. பால் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு சர்க்கரை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி பாகு காய்ச்சியாச்சு. பாகு காய்ச்சும் போது ஒரு 4 ஏலக்காய் போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் 4 ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டோம். பாகு ரெடியானதும் அப்புறம் மூடியை திறந்து அந்த உருண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெய் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு எண்ணெயை தொட்டு உருண்டை எடுத்து அழகாக உருண்டையை திரட்டி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உருண்டையாக பிடிச்சிட்டு இருந்தேங்க. அப்படியே வந்துட்டார் நம்ம ஆள், எங்கள் குட்டி வந்து நானும் உருண்டை பிடிக்கிறேம்மான்ட்டியான். அப்புறம் அவன் போய் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவன் ஒரு பக்கம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நானும் என் மகனும் மாத்துக்கட்டில் உட்காந்து உருண்டை பிடிச்சோம். அப்புறம் இவன் பிடிச்ச உருண்டையெல்லாம் தனியாக திருப்பி எடுத்து திரும்படி நான் உருண்டை பிடிச்சேன். பேசாமல் இருந்தாலும் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் தான் பண்ணுவேன். இப்போ எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்குங்க. அப்புறமே இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பண்ணுங்கடா அப்படின்னாலும் எஸ்கேப்னு என்கிட்ட எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ நான் தான் பண்ணுவேன்னு ஆடும். எல்லா உருண்டையும் பிடிச்சி முடிச்சாச்சுங்க. நீ அடுத்து எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறதா? வீட்டில் நெய் கம்மியாக இருந்துச்சு, ஸோ நல்லெண்ணெய் இருந்துச்சு. சரி நல்லெண்ணெயில் பொரிச்சிடலான்ட்டு
பாகில் சேர்த்துட்டேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாகில் சேர்த்து அப்படியே அந்த இதை ஆட்டி விட்டே இருந்தேன். அப்புறம் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஊற வச்சோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணி, ஃபஸ்ட்டு நம்ம ஆள் தான் அடுத்து எங்கள் ஆள் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எங்கள் அத்தை இப்போ எங்கள் கால் நீட்டி உக்காந்துக்கிட்டு சன் லைஃப்பில் பழைய படம் பார்த்துட்ருக்காங்க.